இன்றைக்கி நான் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்து தான் வேலைக்கு போனேன். ஸோ என்கிட்ட ஒரு கதை இருக்குது, கேளுங்க. ஓகேவா? இதுலேருந்து எந்த மாரல் ஆஃப் ஸ்டாரி எனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒப்பீனியன் இருக்குது, சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்டேஷன் ஏறிட்டேன். எம்ஆர்டி ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து 5 ஸ்டேஷன் இருக்கும் நார்மலி. ஸோ என்னோடய ஸ்டாப்புக்கு நான் நார்மலி உட்கார மாட்டேன், ஏன்னு தெரியாது, நான் உட்கார மாட்டேன், உட்காராமல் நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் அப்சர்விங் எவ்ரி திங். இடம்லாம் காலியாக தான் இருந்துச்சு, நான் தான் உட்காராம இருந்தேன். ஒரு ஸ்டேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு இன்னும் 3 ஸ்டேஷன் இருந்துச்சு. அந்த டைமில் வந்துட்டு ஒரு பார்ட்டி உள்ள என்டர் ஆனாங்க. அப்போ அந்த டைமில் ஆல்மோஸ்ட் அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாகிட்டு வருது. அவங்க கூட சேர்ந்த ஒரு குட்டி பிள்ளை இருந்துச்சு. ஸோ எல்லோரும் எல்லா இடத்துல உட்காண்டாங்க. அந்த பாட்டி சுற்றி முற்றி பார்க்குறவங்க இடம் இல்லை. அப்போ அங்கே ஒரு இடத்துல ஒரு வயசு பொண்ணும் இந்த சைடு ஒரு ஆண்டியும் உட்காந்துருந்தாங்க. அவங்க நடுவில் ஒரு ஆக்சுவலி ஒரு பிளேஸ் இருந்தது. அந்த பிளேஸில் இந்த ஆண்டி, இந்தியன் ஆண்டி, ஒரு பேக்கை வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் அந்த பேக்கை நவுத்துறாங்க. அந்த பேக்கை பை ரைட் அந்த பேக்கை அவங்க எடுத்து அவங்க மடி மேலே வச்சுருந்துருக்கணும். பட் அவங்க அதை பண்ண கொஞ்சம் நவுத்து. பிகாஸ் அந்த எனக்கு கேட்ட பாத்தி கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்ததுனால என்னதில்லை. பட் அந்த ஆண்டி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாங்க. அது எனக்கு அவங்க என்ன கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு சரியாக கேட்கல. பிகாஸ் நான் ஃபுல்லி அப்சர்வாக இல்லை. நான் பார்த்ததுக்கப்புறம் நான் திரும்பிட்டேன். அண்ட் தென் இன் பிட்வீனில் எனக்கு என்ன கிடைச்சுன்னா, சீன் க்ரியேட் பண்ணாதீங்க சொல்லிட்டு இங்கிலீஷில் கிடைச்சி. போத் ஆஃப் த இந்தியன். பட் ஒய் ஐ ஹேவிங் கான்வர்சேஷன் இங்கிலீஷ் எனக்கு தெரியல. ஆனால் பக்கத்தில் இருந்த எல்லா வயசு பசங்களும் வயசு பொண்ணுங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்க. அது விமென்ஸ் கோச் தான். யாருமே முன் வந்து இடம் கொடுக்கல. இவ்வளோ அங்கே அமிழ்த்து நடந்துக்கிட்டு இருக்கு. சரி நம்ம இடம் கொடுத்துருவோம், அவங்க தான் இடம் கொடுக்க மாட்டாங்களா, பேக் எடுக்க மாட்டாங்களா, அப்படி யாருமே தோணலை எனக்கு. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பேசாமல் நான் போய் உட்காந்துருக்கலாமே, நான் அந்த காலியான இடத்துல உட்காந்துருக்கலாம். அந்த காலியான இடத்துல நான் உட்காந்தா கண்டிப்பாக அந்த ஆண்டி உள்ள அந்த பாட்டு உள்ள வரும்போது நான் இடம் கொடுத்துருப்பேனே. அப்படி தான் எனக்கு சத்தியமாகவே தோணுச்சு. ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ வாஸ் லைக் ஸோ சேட் ஃபார் ஹர். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஆண்டி என்ன சொல்லியிருந்தாங்க பாட்டி, நான் நினைக்கிறபடி எனக்கு ஷுவராக தெரில. எனக்கு அந்த கதை புரியாதுனால தான் நான் உள்ளே என்டர் ஆகவே இல்லை. ஐ ஃபீல் ஸோ ரூட் த வே ஷி பிஹேவ். பட் என்னால் உள்ளே போக முடியாதுன்னா எனக்கு கதை ஆக்சுவலி புரியல. அதனால தூரமாக வேறு இருந்தால் எனக்கு சரியாகவும் கேட்கல. அதுக்கப்புறம் இடம் கொஞ்சம் காலியானதும் அந்த ஆண்டி அந்த பாட்டி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த கோசமான இடத்துல கொஞ்சம் தூரமாக வந்து அந்த ஆண்டியை தாண்டி. அப்போ அவங்க என்னை பார்த்தாங்க, நான் அவங்கள பார்த்து சிரிச்சேன். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஷேமோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த பாட்டியை பார்த்து சிரிச்சுட்டு பேசாமட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஷனும் வருது, நான் இறங்குவோம் நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த ஆண்டி என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கப்பா வந்து உட்காருச்சுன்னு சைக்கிளே கேட்டாங்க. நானே எனக்கு என்னோடய ஸ்டாப் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அப்படி சொல்லிட்டு பேசாமட்டேன். என்னோடய ஸ்டேஷன் வந்ததுமே அவங்க கிட்ட போயிட்டு, கஷ்டப்படாதீங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு, நீங்கள் சரியாக தான் கேட்டிருப்பீங்க, அப்படி ஏதோ ஒன்று சொல்லலாம். அவங்கள ஏதாச்சும் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தலாம். பிகாஸ் அவங்க ஃபேஸ் ரொம்ப சேடாக இருந்துச்சு. பட் நான் அவங்க கிட்ட போய் பேசலாம், அடுத்த நிமிஷமே அவங்க ஃபேஸ் பிரைட் ஆகி அவங்க என் கையை பிடிச்சி குளிப்பி சரிம்மான்னு என் கண்ணத்தில் தட்டி நீ பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னாங்க. எனக்கு எப்படி ஆமாம், நம்மளை விட எவ்வளோ விஷயம் அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் தான் அவங்களுக்கு. பட் ஸ்டில் நான் அவங்கள சமாதானப்படுத்தணும்னு நினச்சதும் அவங்க அது ஒரு மேட்டரே இல்லை, நீ போ அப்படி சொல்லி நீ பத்திரமா போன்னு சொல்லி என்ன அவங்க அனுப்புனதும் எனக்கு அப்படியே ஒரு அந்த விஷயத்தை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஸோ சேட் ஃபார் ஹர். என்னாவே இருந்தாலுமே அவங்க அப்படி பேசியிருக்க தேவையில்லைன்னு தோணுச்சு. எனக்கு அந்த கதை புரியாதனால உள்ளே போய் அவங்களுக்காக பேச முடியலன்னு ஒரு வருத்தமும் இருந்துச்சு. ஏன் முன்னாடி நான் உட்காரலன்னு ஒரு வருத்தமும் இருந்துச்சு. அண்ட் உங்கள் ஒப்பீனியனே தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள்.